சால்மன் ஃபிஷ். அது இன்றைக்கி அமெரிக்காவில் ரொம்ப பேர் போன ஒரு மீன். நான் வந்து இதில் பார்த்துருக்குறேன், நேஷனல் ஜியோகிராஃபி. நீங்கள் என்ன முடிஞ்சால் பாருங்கள் நேஷனல் ஜியோகிராஃபியில். அது என்னென்னா, அதனுடைய காரியம் என்னவென்றால், அந்த மீன் முட்டை போடுறது, குஞ்சு பொரிக்கிறது நல்ல தனி. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல, மிசோரியா தெரியல, எனக்கு எந்த இடம் தெரியல, நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரியல அந்த இடத்துக்கு. அது வந்து அமெரிக்கா தேசத்தில் ஒரு பார்க்க வேண்டிய இடம். நான் போகலை அந்த இடத்துக்கு. ஒருவேளை இனிமேல் போனால் போவேன், கண்டிப்பாக பார்க்கணும். அதை பெரிய பெரிய மீனுங்க. அந்த மீன் என்ன பண்ணுது, அந்த மீன், அந்த பெரிய மீன் வந்து அங்கே முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சது. அந்த மலை மேலே இருக்கிற அந்த ஏரியில் அங்கே தண்ணி வந்து ஊறுது. தண்ணி ஊறி கடலில் போய் சேருது. மேலே இருக்கிற மலையிலிருந்து தண்ணி ஒரு ஏரி மாதிரி இருக்குது. அது அப்படியே மலையில் இறங்கி 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 எங்கே போய் சேர்கிறது, கடலில் போய் சேர்கிறது. ஆகையினால் அந்த மீன் அங்கே, அந்த மீன் அங்கே போய் முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு, அந்த பொடி மீன் என்ன செய்கிறது, அந்த தண்ணீரிலே நீந்தி அந்த படி வழியாக இறங்கி 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 கடலில் போய் அது வளர்கிறது. அது பிறக்கிறது நார்மல் வாட்டர், வளர்றது சால்ட் வாட்டர். ஹல்லேலூயா. ஏன்னா ஆமேன் சத்தம் கேட்குதா, புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? அந்த மீன் என்ன பண்ணுமா, அங்கே வளர்ந்து பெரிதாகி தான் செனையா ஆனதை தெரிஞ்ச உடனே, நான் செனையாயிட்டேன், முட்டை எனக்குள்ளே உருவாகி விட்டதுங்கிறது அறிஞ்ச உடனே என்ன செய்கிறது, ரிட்டர்ன் ஆகுது. எங்கே வருது, தான் பிறந்த இடத்துக்கு வருகிறது. கைத்தட்டி கத்திர ஆரம்பிங்க பார்க்கலாம். அந்த சால்மன் ஃபிஷ், அது தேவன் தன் நிலையை விட்டு அது மாறாதுங்க. ஆனால் மனுஷன் மாறிடுறான், ரட்சிக்கப்படுறவன் மாறிடுறான், மனம் திரும்புகிறவன் மாறுறான், ஞானசனம் எடுத்தவன் மாறுறான், பிரசங்கியார் மாறுகிறார்கள், தேவனுடைய ஜனங்கள் மாறுகிறார்கள். மீன் அது மாறாது, தேவன் உண்டு. அப்போ மீனே மாறலைன்னா நம்ம எந்த முழிக்குங்க? ஏன் கத்தர் அப்படி விட்டுருவாரா நம்மளை? கவனிக்கிறீங்களா? தான் செனையான உடனே தெரிஞ்ச உடனே ஏறுது பாருங்க, படிக்கட்டில் ஏறுது. நான் பார்க்குறேன் அந்த மீன் அப்படியே துள்ளி 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 துள்ளி, என்னங்க மீன் குதிச்சு 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 கரடி வாய்க்கலாம் தப்பி செனையோட முட்டையோட அப்பாடான அந்த நதியில் வந்து சேர்ந்துருதுங்க. சேர்ந்து அங்கே நீந்தி அழகாய் முட்டை எடுக்கிறது. கைத்தட்டி கத்துறாரு பாருங்க. அந்த அறிவை யார் கொடுத்தா, அந்த ஞானத்தை யார் கொடுத்தா? அந்த ஞானம் எங்கே? உனக்கு தேவன் கொடுத்த ஞானம், உனக்கு தேவன் கொடுத்த அறிவு எங்கே? உனக்கு தேவன் கொடுத்த அந்த ஞானம் எங்கே போனது? சால்மன் ஃபிஷ் எவ்வளவு சோம்பேறியாது. எங்கே முட்டை இடலாம், கடல்லையே முட்டை இடலாம், கடல்லையே குஞ்சு பொரிக்கலாம். பண்ணாதிய தான் பிறந்த இடத்துக்கு அது வருகிறது. உன்னை சிருஷ்டித்தட்டவா, உன்னை உருவாக்கின இடத்துல வா, உன்னோட உடன்படிக்கை பண்ண இடத்துல வா வா வா. இயேசுவை அழைக்கிறார். ஹல்லேலூயா.